அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம 5வது யூனிட்டை இப்போ பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் 5th யூனிட் ட்ரில்லிங் மிஷின்ஸ். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரில்லுன்ற ஒரு சுழலக்கூடிய கட்டிங் டூலை பயன்படுத்தி ஒரு ஒர்க் பீஸில் துளையை உற்பத்தி செய்யக்கூடிய முறைக்கு ட்ரில்லிங் என்று பெயர். ஒரு துளையை உருவாக்கக்கூடிய ஆப்ரேஷன் ட்ரில்லிங்னு சொல்கிறோம். ஒர்க் பீஸில் துளையிடுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த மிஷினுக்கு ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம வேறு என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் போரிங் ஆப்ரேஷன் பண்ணலாம், கவுண்டர் போரிங் பண்ணலாம், ரீமிங் பண்ணலாம், டேப்பிங் பண்ணலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸில் நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த டூலுக்கு பேர் ட்ரில்லு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரில் நமக்கு எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 வகையான ட்ரில், டைப்ஸ் ஆஃப் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகைகள் 5 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதில் முதல் வகை ஃப்ளாட் ஆர் ஸ்பேட் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வகை ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டட் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வகை ட்விஸ்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் 4வது வகை ஆயில் டியூப் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் 5வது வகை சென்டர் ட்ரில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரில்லை பற்றியும் கொஞ்சம் அதில் என்னென்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஃப்ளாட் ஆர் ஸ்பேட் ட்ரில் அப்படின்னு சொல்கிறது. சரியான அளவு கொண்ட ட்விஸ்ட் ட்ரில் பில்ட் சில நேரத்தில் கிடைக்காமல் இருக்கும்போது அதே அளவில் ட்ரில்லிங் செய்கிறதுக்கு ஃப்ளாட் ட்ரில்லு நமக்கு பயன்படுது. ஸோ இது பிளாக் ஸ்மித்தில் ஃபோர்ஜிங் செய்யப்பட்டு சரியான அளவும் வடிவம் இருக்கும்படி அமைக்கப்பட்ட ஒரு ட்ரில் பீட் ஆகும். இந்த ட்ரில் பீட்டானது ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் வெட்டுற கோணமானது 90 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரை இருக்கும். சாஃப்டான மெட்டீரியல்களில் ட்ரில் செய்கிறதுக்கு இந்த ட்ரில் பிட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ட்ரில்லு வெட்டும்போது சிப்பு ஈஸியாக வெளியே வராது. அதனால் இந்த ட்ரில்லு அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த ஃப்ளாட் ட்ரில்லில் சிப்பு அதிகமாக வெளியே வராததுனால இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ரேராக ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டட் ட்ரில். ஸோ இதில் ஃப்ளூட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட் ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரில்லிங் செஞ்சால் சிப்பு அதுலேருந்து வரக்கூடிய அந்த தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிப்பு ட்ரில் ஹோலை விட்டு வெளியே தானாகவே வராது. அதனால் இது சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய பிராஸு, காப்பரு, அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியலில் ட்ரில் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டட் ட்ரில்லை நமக்கு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் 3வது ட்ரில் நமக்கு ட்விஸ்ட் ட்ரில். இந்த ட்விஸ்ட் ட்ரில் பிட் தற்போது அதிகமாக ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் இந்த ட்விஸ்ட் ட்ரில்லை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பாடி உருளை வடிவத்தில் ஃப்ளூட் வெட்டப்பட்டு முறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால இதை ட்விஸ்ட் ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது அந்த ட்ரில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூட்டுன்றது அந்த மேலே இருக்கக்கூடிய பாதை மாதிரி இருக்கும். அது முறுக்குனா எப்படி இருக்கும், அது மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம ட்விஸ்ட் ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்விஸ்ட் ட்ரில்லு நமக்கு ஹை ஸ்பீட் ஸ்டீல் மற்றும் கார்பன் ஸ்டீல் மெட்டலில் செய்யப்பட்டிருக்கும். HSSன்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்பீட் ஸ்டீல் அல்லது கார்பன் ஸ்டீல். இந்த மெட்டலில் இது செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதில் 12 mm வரை சேங்க் பாகம் உள்ள ட்ரில் பிட் ஸ்ட்ரெயிட் சேங்கையும் அதுக்கு மேல் விட்டம் கொண்ட ட்ரில் டேப்பர் சேங்கையும் கொண்டு இருக்கும். அந்த ட்ரில் பகுதியை நமக்கு இது அடுத்த படங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த ட்விஸ்ட் ட்ரில் தான் அதிகமாக இப்போதைக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் டியூப் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வகை ட்ரில்லில் ஃப்ளூட்டு வரியாக வெட்டு முனை அந்த கட்டிங் எட்ஜ் வரை உட்புறமாக 2 துளை, உட்பகுதியில் 2 ஹோல் துளை இருக்கும். ஸோ அந்த துளை வழியாக ட்ரில்லிங் நடைபெறும் போது நம்ம கட்டிங் எட்ஜை குளிர்விக்கிறதுக்காக கூலண்ட் ஆயிலை அது வழியாக நம்ம செலுத்துகிறோம். அது போக இந்த துளை வழியாக காற்றை உள்ளே செலுத்தினோம்னா உள்ளே இருக்கிற அந்த சிப்ஸு தூள் எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடும். அதனால் இது ஆயில் டியூப் ட்ரில், அந்த ஹோல் நடுவில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் கடைசியாக சென்டர் ட்ரில். லேத்தில் பெரிய ஜாப்புகளை பிடிச்சு ட்ரில் செய்யும்போது இல்லை செய்கிறதுக்கு முன்னாடி ஜாபில் ட்ரில்லோட லொக்கேஷன் எது அப்படின்றத சின்ன துளையாக காட்டுறதுக்காக இந்த சென்டர் ட்ரில் பயன்படுது. இதை காம்பினேஷன் ட்ரில் என்ற மற்றொரு பெயரும் இந்த ட்ரில்லுக்கு உண்டு.
இது ஸ்ட்ரெயிட் சாங் பாகத்துடன் 2 ஃப்ளூட்டுகளை கொண்டு காணப்படும். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 வகையான ட்ரில்ஸ் வந்து நார்மலாக பயன்படுத்தப்படுது. ஸோ அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நமக்கு ட்விஸ்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரில் நமக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர். ஸோ நாமன்க்ளச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா பாகங்கள், அந்த ட்விஸ்ட் ட்ரில்லில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இங்கே ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு கீழே அந்த அடுத்த படத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பாகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஸோ பாகங்கள் பார்த்தோம்னா முதல்ல சாங்க்கு, அடுத்து நெக்கு, அதுக்கடுத்து டேங்கு, அதுக்கடுத்து பாடி, அதுக்கடுத்து மார்ஜின் அல்லது லேண்டு, அடுத்து ஃப்ளூட், அடுத்து ஹீல், அடுத்தது பாயிண்ட், அதுக்கு அடுத்தது பாயிண்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஃப்ளாங்க்கு, அதுக்கு அடுத்து ஃபேஸ், அதுக்கு அடுத்து ட்ரில் ஆங்கிள்ஸ். அந்த ஆங்கிள்ஸில் 3 இருக்குது. சிசல் எட்ஜ் ஆங்கிள், ஹெலிக்ஸ் ஆர் ரேக் ஆங்கிள், 3வது பாயிண்ட் ஆங்கிள். ஸோ இது எல்லாமே அந்த ட்விஸ்ட் ட்ரில்லில் இருக்கக்கூடிய பாகங்கள், ட்விஸ்ட் ட்ரில்லில் இருக்கக்கூடிய பாகங்கள் நமக்கு இது. ஸோ இதோட படம் வந்து நமக்கு காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது ட்விஸ்ட் ட்ரில்லோட டயக்ராம் நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்விஸ்ட் ட்ரில்லில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே லீட் ஆஃப் ஹெலிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு, மேலே ஃப்ளூட் லென்த்து எவ்வளோ இருக்குது, அந்த ஃப்ளூட்டுன்றது அந்த சுருக்கி வருதுல அந்த பாதை. ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நெக்கு, அந்த கழுத்து பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நெக்கு நமக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சாங்க், இந்த சாங்க் பகுதி. ஸோ அடுத்து பாடி, இது வந்து அந்த ட்ரில்லோட பாடி, மேலே இருக்கிற அந்த ஃப்ளூட்டு, அடுத்து அந்த மேலே இருக்கிற எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது லேண்டு. ஸோ அடுத்து இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரில் ஆக்சிஸு, அந்த டேங்கு அப்படின்றது கீழே லாக் ஆகக்கூடிய ஏரியா. அடுத்து ஓவரால் லென்த்து, ட்ரில்லோட லென்த்து, ரைட்டா, இது எல்லாம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நாமன்க்ளச்சர் அப்படின்றது நமக்கு படத்தில் அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே சைடு வியூவில் பார்த்தோம். இதில் இப்போ அந்த முன்பகுதியும் அந்த ஃப்ரண்ட் வியூவில் உள்ளதும் நமக்கு காட்டப்பட்டிருக்கு. எப்படின்றத பார்த்தீங்கன்னா சிசல் எட்ஜ் ஆங்கிள் அப்படின்றது, சிசல் எட்ஜுன்றது எது, லேண்டுன்றது எது, ஃப்ளாங்க்குன்றது எது, பாயிண்ட்டுன்றது எது, லிப்புன்றது எது, அடுத்து பாயிண்ட் ஆங்கிள் எது, ஃபேஸ் எது, சிசல் எட்ஜ் கார்னர் எது, ரேக் ஆங்கிள் எது அப்படின்றது எல்லாமே இந்த படங்களில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ட்விஸ்ட் ட்ரில்லில் நம்ம பார்க்க போகிறது சாங்க். இந்த சாங்க்குன்றது ஃப்ளூட் பாகத்துக்கு மேலே உள்ள பகுதி நமக்கு சாங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாங்க் பகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேரலாக டேப்பராகவும் இருக்கும், பேரலாக இருக்கும் அல்லது டேப்பராக இருக்கும். பெரும்பாலும் மோர்ஸ் டேப்பர் உள்ள சாங்கானது அதிக அளவில் நமக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ ரெண்டாவது நெக்கு. நெக்குன்றது ட்ரில் பிட்டில் சாங்க்குக்கும் பாடிக்கும், அந்த சாங்க் பகுதிக்கும் பாடி பகுதிக்கும் இடைப்பட்ட குறுகிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நெக்குன்னு சொல்கிறோம். இது அளவு வந்து பாடியின் விட்டத்தை விட குறைவாக இருக்கும். ட்ரில்லின் அளவு இதன் மீது குறிக்கப்பட்டிருக்கும், அந்த ட்ரில்லோட சைஸ் என்னன்றது இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மூணாவது நமக்கு டேங்க். இந்த டேங்க்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு டேப்பர் சாங்க் ட்ரில் பிட்டில் சாங்க் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஓரத்தில், அதுதான் டேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரில் பிட்டானது ஸ்பிண்டிலிருந்து டேங்க் மூலமாக இயக்கத்தை நமக்கு கொடுக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாடி, அந்த கீழே கொடுத்துருக்குறது பாடி, இது ட்ரில்லோட முக்கியமான பகுதி. இதில் வந்து ஸ்பைரல் ஃப்ளூட்டானது வெட்டப்பட்டிருக்கும், அந்த ஃப்ளூட்டுன்ற பாதை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதில் அந்த பாடி பகுதியில் தான் வெட்டப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் அல்லது லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீண்ட ஸ்ட்ரைப் போன்ற சீரான வித்துடன் கூடிய அந்த ஃப்ளூட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசியில் முடியும் வரைக்கும் அந்த ட்ரில் பிட்டில் ரிம்மு மேலே அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து நமக்கு மார்ஜின் அல்லது லேண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இது ட்ரில்லானது நேராக அமைய கைடாக விளங்கி ட்ரில் பிட்டுக்கும் ஜாபுக்கும் இடையே குறைவான தொடர்பையும் உராய்வையும் ஏற்படுத்துது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூட். ஸோ இந்த ஃப்ளூட்டுன்றது பாடி பகுதியில் வெட்டப்பட்டிருக்கும், ஹெலிக்ஸ் குருவுக்கு ஃப்ளூட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பாடி பகுதியில் மேலே வெட்டியிருக்கிற அந்த பள்ளமாக இருக்கிற மாதிரி வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதுதான் நமக்கு ஃப்ளூட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளூட்டு எதுக்கு, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முனைப்பகுதியில் கட்டிங் எட்ஜுகளை ஏற்படுத்துது. ஸோ ட்ரில்லு செய்யும்போது உருவாகக்கூடிய சிப்பு, அந்த உள்ள ட்ரில்லுக்கு தொலைகிட்டு போகுது பார்த்தீங்களா, போகும்போது உள்ளேருந்து அந்த கட் பண்ணி எடுக்குதுல மெட்டல், அந்த சின்ன சிப்பு தூள்லாம் இருக்குல்ல,
அதை வந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு இது பயன்படுது. அண்ட் தென் மேல் பகுதியிலிருந்து செலுத்தப்படும் கூலண்டானது கீழ்பாகம் வரை செல்ல இந்த ஃப்ளூட் வந்து துணை புரியுது. ஸோ இது எல்லாம் மூணும் வந்து இதோட முக்கியத்துவம் அல்லது முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஹீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து கட்டிங் லிப்புக்கு பின்பக்கம் அமைந்துள்ள விளிம்புக்கு ஹீல் என்று பெயர். கட்டிங் லிப்புக்கு பின்பக்கம் அமைந்துள்ள விளிம்பானது ஹீல் என்று நமக்கு அழைக்கப்படுது. ரைட்டா? கட்டிங் லிப்புக்கு பின்பகுதி, நமக்கு இந்த படத்தில் காட்டுற லிப்புக்கு பின்பகுதி. அடுத்து பாயிண்ட். கூம்பு வடிவில் உள்ள வெட்டக்கூடிய முனையை பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த கூம்பு வடிவமாக உள்ள வெட்டக்கூடிய முனை இருக்குல்ல அது. அடுத்து பாயிண்ட் ஆங்கிள். கட்டிங் எட்ஜுகளுக்கு இடையே உள்ள கோணத்திற்கு பாயிண்ட் ஆங்கிள் என்று பெயர். ஸோ கட்டிங் எட்ஜு ஒன்றுக்கு ஒன்று அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இதை வந்து கட்டிங் ஆங்கிள் பாயிண்ட் ஆங்கிள்னு சொல்லி சொல்கிறோம். கோணம், இதோட கோணம் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 118 டிகிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதில் டெட் சென்டர் அல்லது சிசல் எட்ஜுன்னு சொல்லுவோம். அதாவது ஒர்க் பீஸில் ஒரு துளையை ஏற்படுத்தும் போது அது பின்னாடி கட்டிங் எட்ஜானது மீதமுள்ள உலோகத்தை வெட்டி எடுத்து துளையை உருவாக்கும். ஸோ அது சிசல் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லிப் இல்லைனா கட்டிங் எட்ஜ். இது வந்து உலோகத்தை வெட்டக்கூடியது. இதுதான் உலோகத்தை வந்து வெட்டி நீக்கும். ட்ரில் பிட்டில் எப்போவுமே 2 எட்ஜு காணப்படும். இந்த 2 எட்ஜுக்கும் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் மெட்டல் வந்து சரியான முறையில் வெட்டி நமக்கு நீக்கப்படும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ளாங்க். இந்த ஃப்ளாங்க்ன்றது என்ன அப்படின்னா கூம்பு வடிவமாக உள்ள முனையில் சரிவான பரப்பு ஃப்ளாங்க். அந்த முன்பக்கத்தில் கூம்பு வடிவாக காட்டியிருக்கல டூலில், ஸோ அதை சரிவான பரப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாங்க்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ். லிப்புக்கு அருகில் ஃப்ளூட் முடிகிற பாகம் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லிப்பு பார்த்திங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்கு, அந்த லிப்புக்கு அருகில் ஃப்ளாங்க் வந்து முடியக்கூடிய இடம் இருக்குல்ல, அதுதான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபேஸ் மீது சிப்பானது மோதுவதால் சுருள் வடிவில் வெளியேறுது. சிப்பு வந்து கட் பண்ணும்போது அந்த ஃபேஸில் மோதுறதுனால அது அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி சுருள் சுருளாக வரும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரில் ஆங்கிள்ஸ். ஸோ ட்ரில் ஆங்கிள்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 ஆங்கிள் இருக்குது. சிசல் எட்ஜ் ஆங்கிள், ஹெலிக்ஸ் ஆர் ரேக் ஆங்கிள், 3வது பாயிண்ட் ஆங்கிள் அப்படின்றக்கூடிய. ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடிய சிசல் எட்ஜ் ஆங்கிள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்புக்கும் கட்டிங் எட்ஜுக்கும் இடையில் விரிகோணம் சிசல் எட்ஜ் ஆங்கிள்னு சொல்கிறோம். அதாவது லிப்புக்கும் கட்டிங் எட்ஜுக்கும் இடைப்பட்ட அந்த விரிகோணமானது சிசல் எட்ஜ் ஆங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோணம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா 120 டிகிரியிலேருந்து 135 டிகிரி வரைக்கும் நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெலிக்ஸ் ஆர் ரேக் ஆங்கிள். ஸோ ட்ரில்லோட அச்சிலிருந்து ஹெலிக்ஸ் குரூவுக்கு உள்ள சாய்வான கோணம் வந்து ரேக் ஆங்கிள் அல்லது ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். அதாவது ட்ரில்லின் அச்சிலிருந்து ஹெலிக்கல் குரூவுக்கு உள்ள சாய்வான ரேக் ஆங்கிள் அல்லது ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம், அந்த சாய்வான கோணமானது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பாயிண்ட் ஆங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் ஆங்கிள்ன்றது லிப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து பாயிண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோணம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 118 டிகிரி இருக்கும். அதிக அளவு பாயிண்ட் ஆங்கிள் உள்ள ட்ரில்லை கொண்டு ஹார்டு மெட்டீரியலில் துளையிடலாம். ரைட்டா? ஸோ பாயிண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கிறத விட அதிகமாக இருந்தால் அதை வச்சு நம்மளால் ஹார்டு மெட்டீரியலில் துளையிட முடியும். ஸோ இந்த பாகங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர். ஸோ கொஸ்டின் நமக்கு கேட்கும்போது எக்ஸ்பிளைன் ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர் வித் ஸ்கெட்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த படம் 2 படத்தையும் போட்டு இந்த பாகங்கள் ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு மெயினாக ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். ஸோ ட்ரில்லிங்க்கு நம்ம சொல்லிட்டோம், ட்ரில்லிங் டூவில் பார்த்துட்டோம். ஸோ அப்போ அது செய்கிற மிஷின் எப்படி இருக்கும், எந்தெந்த வகைகளில் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுக்குள்ள டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின். இது வந்து சின்னதாக இருக்கும், அதனால் இதை போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் சொல்கிறோம். ஸோ 2வது வகை சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின். இந்த சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் 2 வகை இருக்குது. ஒன்று பெஞ்ச் டைப் ட்ரில்லிங் மிஷின், இன்னொன்று ஃப்ளோர் டைப் ட்ரில்லிங் மிஷின். அதாவது பெஞ்ச் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு பெஞ்ச் மேலே அந்த ட்ரில்லிங் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெஞ்ச் டைப்பு, தரையில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அது ஃப்ளோர் டைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இந்த அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று பாக்ஸ் காலம் டைப் ட்ரில்லிங் மிஷின், 2வது ரவுண்ட் காலம் டைப் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்ட்டு இதில் 2 வகையான ட்ரில்லிங் இருக்குது.
ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் தான் நமக்கு பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் ட்ரில்லிங் ஒர்க்குக்கு பயன்படுத்தப்படுது. இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் நமக்கு 3 வகை இருக்குது. பிளைன் ட்ரில்லிங் மிஷின், செமி யூனிவர்சல் ட்ரில்லிங் மிஷின் அண்ட் யூனிவர்சல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்ட்டு 3 வகை இருக்குது. ஓகே, ஸோ பிளைன் ட்ரில்லிங் மிஷின்னா ஆர்டினரியாக ட்ரில்லிங் பண்ணுறது மட்டும் உள்ளது. செமி யூனிவர்சல் அப்படின்னா அந்த ரொட்டேட் பண்ணி நமக்கு திருப்புறது அந்த மாதிரி உள்ளது எல்லாமே. யூனிவர்சல் அப்படின்றது எந்த பக்கமும் நம்ம திருப்பி எந்த கோணத்துலையும் எந்த அளவுலையும் நம்ம பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரில்லிங் மிஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கேங் ட்ரில்லிங் மிஷின். கேங்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிருக்குது, குரூப்பாக இருக்கிறத நம்ம கேங்குன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அது மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் வந்து ட்ரில்லிங் அந்த இது வந்து நமக்கு பண்ணக்கூடியது குரூப்பாக ட்ரில்லிங் மிஷின்ஸை வச்சு ட்ரில்லிங் பண்ணக்கூடியது கேங் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் வரிசையாக அந்த ட்ரில்லிங் மிஷின்ஸில் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி கேங்காக இருக்கும். ஸோ அடுத்து நமக்கு உள்ளது பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின். ஸோ அந்த மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரில்லிங் ஸ்பிண்டில் வந்து நார்மலாக ட்ரில்லிங் மிஷினில் 1 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு இதில் வச்சு நம்மளால் ஒரு ட்ரில்லு தான் போட முடியும். இந்த மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷினில் 1க்கு மேற்பட்ட ஸ்பிண்டில் வந்து நமக்கு அதில் இருக்கும். ஸோ எல்லா ஸ்பிண்டிலும் ஒரே நேரத்தில் ஒரே இதில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் ஹோல்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த மல்டிபிள் ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு உள்ளது டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின். இதிலேயே போட்டிருக்கு, நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டீப் ஹோல். டீப்னா ஆழமான துளை. அந்த ஆழமான துளையிடுதற்கு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷினை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆழமான துளைனா ஏற்கனவே சொன்னால் போர் நல்லா லென்த்தாக இருக்கக்கூடியது. இந்த துப்பாக்கி உள்ள அந்த சொல்லுவோம்ல நம்ம, அந்த கன்னுலலாம் அந்த பைப்பு மேலே இருக்கிற பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லென்த்தாக இருக்கும் துளை. ஸோ அந்த மாதிரி நீளமான துளைகளை இடுவதற்கு இந்த டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷினை வந்து நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இத்தனையும் போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின், சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின், அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங் மிஷின், கேங் ட்ரில்லிங் மிஷின், மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் அண்ட் டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இந்த 7 வகையான ட்ரில்லிங் மிஷின் வந்து நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதில் இந்த 7 வகையான ட்ரில்லிங் மிஷின் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்து ஒர்க்குக்கு தகுந்து அந்த வகைகள் நமக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் மெயினாக நம்ம எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணக்கூடியது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் தான் நமக்கு பெரும்பாலான இடங்களில் நமக்கு உபயோகப்படுத்தப்படுது. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரில்லிங் மிஷினும் என்ன, அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் முதல்ல உள்ளது வகை நமக்கு போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுலேயே இருக்குது போர்ட்டபிள் அப்படின்னு சைஸ் கொடுத்தாச்சு. அப்போ போர்ட்டபிள் என்ன இருக்கும், சின்னதாக சிம்பிளாக இருக்கக்கூடியது போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு ட்ரில்லிங் செய்ய தேவையான இடத்துக்கு எடுத்து சென்று மிஷினை கையினால் பயன்படுத்தி ஒர்க் பீஸில் துளையிட பயன்படக்கூடிய சிறிய வகை போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின். சிறிய வகையானது போர்ட்டபிள், அதாவது கைக்கு அடக்கமாக கையில் வச்சு நம்ம அப்படியே சின்னதாக துளையிடுறதுக்கு ஏதாவது ஓட்ட போடணுன்னா ஓட்ட போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின். ஓகே, ஸோ இதில் கனமான பெரிய ஒர்க் பீஸில் துளையிட ஒர்க் பீஸ் உள்ள இடத்துக்கு நம்ம மிஷினை கையில் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக அதில் துளையிடுறதுக்காக இந்த மிஷின் நமக்கு பயன்படுது. ஸோ கனமான ஒர்க் பீஸ் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி நம்ம மிஷினில் வச்சு ஒரு இடத்துல வச்சு துளையிட முடியாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி துளையிட முடியாத நேரங்களில் நம்ம அந்த இடத்துக்கே இந்த மிஷினை போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷினை நம்ம எடுத்துகிட்டு போய் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக துளையை உண்டாக்க முடியும். இது சிறிய எலக்ட்ரிக் மோட்டார் அல்லது நுமேட்டிக் மோட்டார் மூலம் இயக்கப்பட்டு அதிக வேகத்தில் 12 mm வரை துளையிடுறதுக்கு நமக்கு இந்த ட்ரில்லிங் மிஷினானது பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ இந்த போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷினானது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கைக்கு அடக்கமாக சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், வெயிட்டு குறைவானதாக இருக்கும். அதனால் நம்மளால் இதை ஈஸியாக எந்த இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த ட்ரில்லிங் மிஷின் நம்ம வந்து போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த வகை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின். சென்சிட்டிவ் அப்படின்றது அந்த உணர்வு, நமக்கு கையில் அந்த வைப்ரேஷன் அந்த உணர்வுகள்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி உள்ளது தான் இந்த சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் எப்படி இருக்கும், அதோட பயன்பாடு என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த 2 வகை பெஞ்ச் டைப் ட்ரில்லிங் மிஷின் அண்ட் ஃப்ளோர் டைப் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் அடுத்த கிளாஸில் இதை பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்த இதோட இது முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரில்னா என்ன,
என்னென்ன டைப் ஆஃப் ட்ரில் இருக்குது. ஸோ அடுத்து ட்விஸ்ட் நாமன்கிளச்சர் ட்ரில் இதில் வந்து என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஃபைனலாக ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன டைப் இருக்குன்றத பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கிளாஸில் மற்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.